இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்கு பயன்படுத்துகிற பாத்திரம் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். யாரெல்லாம் கர்த்தர் பயன்படுத்துவார், நம்மிடத்துல என்ன சுவாபங்கள் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் நாம் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். யாரெல்லாம் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்களைத்தான் கர்த்தர் பயன்படுத்துவார். ரோமர் 8:14 எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று. அப்ப யாரெல்லாம் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறோமோ அவர்கள் தேவனுடைய. இப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது முதல் வார்த்தையில் என்ன சொல்லியிருக்காருன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் இருந்து அவர் அவரை அபிஷேகம் வல்லமையினாலும் ஆவியினாலும் அவரை அபிஷேகம் பண்ணினார் என்று எழுதியிருக்கிறார். அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், அதனால சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க என்னை அனுப்பினார். எல்லா நன்மைகளையும் செய்ய தேவன் அவருடைய குமாரனை அனுப்பி அவரை பயன்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். இருதய நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதல், சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலை, கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும், துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் இருந்ததினால அவரை நம்மை சிறைப்பட்டவர்களை இருந்து விடுதலையாக்கவும், நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலை கொடுக்கவும் கர்த்தர் அவரை அபிஷேகம் பண்ணியிருந்தார். அதே போல நம்ம பழைய ஏற்பாட்டிலையும் பார்க்கும் பொழுது அநேக தீர்க்கதரிசிகளை, அநேக பரிசுத்தவான்களை, அநேக மனுஷர்களை கர்த்தருடைய ஆவியானவர் எவ்வளவு அற்புதமாய் நடத்தி அவர்களை பயன்படுத்தினார் என்று பார்ப்போம். அப்புறம் சிம்சோனை குறித்து நான் பார்க்கும் பொழுது அந்த பெலிஸ்தருடைய கையிலிருந்து அந்த இஸ்ரவேல் மக்களை ரட்சிப்பதற்காக அவனை நசரேயனாக அவருடைய தாயின் கருவில் உருவாகும் முன்னே அவரை கர்த்தர் தெரிந்து கொண்டு சிம்சனை ஆசீர்வதித்தார். அப்போ சிம்சோன் அவன் கர்த்தருடைய நாள், அந்த நாள் அவர் பெலிஸ்தருடைய கையிலிருந்து இஸ்ரவேலை ரட்சிக்க அந்த நாள் வருகிற பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் ஏவினார் என்று நாம் பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 13:25 பார்க்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார். அப்போதான் அவன் திம்னாத்துக்கு போய் அந்த பெலிஸ்தருடைய விரோதமாக அந்த பெலிஸ்தரை எதிர்க்கிறதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டாகும்படியாக அந்த திம்னாத்துல போய் அந்த பெலிஸ்தருடைய மகளை தன்னுடைய பெண்ஜாதியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அப்ப இது எல்லாமே தேவனுடைய திருவுளம், கர்த்தருடைய ஆவியானவருடைய நடத்துதல். அப்படி அவரை நடத்தினார். அதே போல நம்ம தாவீதை குறித்து பார்க்கும் பொழுது அந்த சவுல் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ததினால் அவனை தள்ளி அந்த கர்த்தருடைய ஆவியானவர் அந்த தாவீதை தெரிந்து கொண்டார். நம்ம அந்த வேத பகுதியில வாசிக்கும் பொழுது அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, எப்பொழுது சவுல் கர்த்தரை விட்டு தூர விலகினானோ கர்த்தருடைய ஆவி அவனை விட்டு விலகிற்று. அப்புறம் அதே சமயத்துல தாவீதை அபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கினார் என்று இருக்கும். அப்ப அந்த கர்த்தருடைய ஆவியானவர் எப்பொழுது தாவீதின் மேல் இறங்கினாரோ தாவீதை அதிசயமாக அவர் நடத்த தொடங்கினார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் நடத்தும் பொழுது அவர் அவருக்கு சித்தமான பாதையிலே நம்மை பயன்படுத்துவார் என்று நான் பார்க்க முடிகிறது. இப்போ ஒரு தாவீது சிறுவனா இருக்கும் பொழுதே அந்த பெலிஸ்தருக்கு எதிராக அந்த போர் யுத்தம் வரும் பொழுது எத்தனையோ வல்லமை உள்ள பராக்கிரமசாலிகள், பெரியவர்கள், யுத்த வீரர்கள் எல்லாம் அந்த கோலியாத்துக்கு விரோதமாக நின்ற போதோ கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல இருந்ததினால் அந்த கோலியாத்தை முறியடித்து அந்த நாளிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த பெலிஸ்தரிடத்திலிருந்து பெரிய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் அவனை பயன்படுத்தினார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய வழி நடத்துதலுக்கு அவர் இருக்கும் பொழுது, அவரோடு கூட நம்ம நடக்கும் பொழுது அவர் நம்மை விசேஷமாக நம் பயன்படுத்துவார். நம்முடைய இயேசு கிறிஸ்துவனுடைய நாட்களில், அந்த அப்போஸ்தலருடைய நாட்களில், அந்த ஆதி திருச்சபை
நாட்களிலே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பரமேறின பிறகு அந்த அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அநேக காரியங்களை செய்தார்கள். கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை, சுவிசேஷம் அறிவிக்கிறது, அநேகருக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் எடுத்து சொல்வதை, கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் பலமாய் பிரசங்கித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இன்னும் இந்த பிலிப்பு அந்த சமாரியாவிலே அவன் பிரசங்கித்து அவன் ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில் அந்த எத்தியோப்பிய ஸ்திரீயாகிய எத்தியோப்பிய மந்திரி, அந்த எத்தியோப்பிய ராஜஸ்திரியாகிய கந்தாகையினுடைய மந்திரி என்ன செய்யறாருன்னா, அவர் எருசலேமுக்கு வந்து அவர் திரும்பி போகும் பொழுது அந்த பிலிப்பை கர்த்தருடைய ஆவியானவர் ஏவுகிறார். பாருங்க, அந்த பிலிப்பின் மூலமாக அந்த எத்தியோப்பியா தேசத்தில் உள்ள அந்த மந்திரி மூலமாக அந்த எத்தியோப்பியா தேசத்திற்கு கர்த்தருடைய உயிர்த்தெழுதலையும் கர்த்தருடைய சுவிசேஷத்தையும் அறிவிக்கும்படியாக பிலிப்பை எவ்வளவு அற்புதமாக அவர் வழி நடத்தினார் என்பதை நம்ம அந்த பகுதியில வாசிக்க முடியும். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே நீ சேர்ந்து கொள்ள அப்படின்னு பிலிப்போடி ஏவுறார். பிலிப்பின் அழகா சொல்ற, நீ காசாவுக்கு போகிற அந்த வழியாய் போகிற அந்த ரதத்தின் மேல போய் நீ ஏறிக்கொள். அப்ப ஏறிக்கொள்ளும் பொழுது அந்நேரத்தில் அந்த மந்திரி என்ன செய்யறாரு, ஏசாயருடைய தீர்க்கதரிசி புஸ்தகத்தை இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகளை இவர் வாசித்து கொண்டிருக்கிறார். அப்போ பிலிப்பு கேட்கிறாரு, நீ வாசித்த அந்த வாசகத்தினுடைய அந்த வாக்கியங்களுடைய வசனங்களுடைய அர்த்தம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து அழகா சொல்றாரு. அவர் இந்த உலகத்துல வந்தார், நம்முடைய பாவங்களை மீட்க வந்தார், அவர் ரத்தம் சிந்தி அவர் மரித்து 3ஆம் நாளில் அவர் உயிரோடு எழுந்தார் என்று அவரை குறித்த, அவர் உயிர்த்தெழுதலை குறித்த எல்லா காரியங்களையும் பிலிப்போடு அந்த மந்திரியோட சொல்லி அவருக்கு ஞானஸ்தானமும் கொடுத்து அனுப்புகிறார் என்று பார்க்கிறோம். அப்படியே ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவர் அற்புதமாக நம்மை பயன்படுத்துவார். அதே போல பவுலும் அப்போஸ்தலரும் அந்த அந்தியோகியாவுடைய திருச்சபையில இருக்கும் பொழுது அந்த பவுலை கொண்டு கர்த்தர் வைத்திருந்த திட்டம் பெரிதானது. அதனால அவங்க 2 பேரையும் பிரித்தெடுத்து அவர்களை பிரஜாதிகளுக்கு அனுப்ப வேண்டும் என்று அவருடைய திட்டமா இருந்தபடியினால் ஆவியானவர் அழகா சொல்றார், அவங்கள 2 பேரையும் நீங்க பிரிச்சு விடுங்க, அவரை நான் அனுப்புற இடத்துக்கு அவங்க போய் ஊழியம் செய்யட்டும் அப்படின்னு சொல்லி பவுலையும் பரணபாவையும் ஆவியானவர் அவளை பிரித்து அந்த ஊழியத்திற்காக அனுப்புகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய ஆவியாருடைய கரங்களிலே நான் ஒப்பு கொடுக்கும்போது நமக்கு என்ன திறமையோ, நமக்கு பணமோ அல்லது கல்வியோ, ஆண்டவரே என்னுடைய ஞானமோ இல்லை, எனக்கு ஒன்றுமே இல்லை தகப்பனே, நான் உம்மை அறிந்திருக்கிறேன், நீ மேசியா என்பதை நான் அறிந்திருக்கிறேன், நீ இரட்சகர் என்பதை அறிந்திருக்கிறேன், நீர் என்னுடைய பாவங்களை மன்னித்து என்னை சுத்திகரித்து நித்திய ஜீவனுக்குள் நீர் வல்லவர் என்று அறிந்திருக்கிறேன். இந்த அறியாத எத்தனையோ ஜனங்கள் உண்டு, அவர்களுக்கு ஏதாவது ஒரு நற்கிரியைகளை காரியங்களை செய்ய என்னை பயன்படுத்தும் என்ற ஆவியானவருடைய கையில நாம் ஒப்பு கொடுக்கும் போது அதிசயமாய் அவர் நம்மை வழி நடத்துவார். கிருபை நிறைந்த எங்கள் அன்புள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய வசனங்களை குறித்து தியானிக்கவும் ஆண்டவரே, இந்த ஆவியானவர் யாரை வழி நடத்துகிறாரோ அவரை நீர் பயன்படுத்துகிறீர் என்பதை குறித்து நாங்கள் தியானித்தோம் தகப்பனே. எங்களில் ஒன்றுமில்லை, எங்கள் கல்வி, அறிவு, ஞானம், செல்வம் ஒன்றுமில்லை தகப்பனே. ஒன்றுமில்லாத எங்களை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய ஆண்டவரே ஸ்தோத்திர சித்தத்திற்கு ஏற்றபடி ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி உடைய வல்லமையினால் நிரப்பி, அபிஷேகத்தினால் நிரப்பி ஆண்டவரே எங்களை நீர் பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஸ்தோத்திரம். கேட்ட வசனங்களின் மூலம் ஆண்டவரே எப்படி நீர் வழி நடத்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம் உமக்காக நீர் பயன்படுத்தினரோ அதுபோல் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்தும்படியாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்கள் குறைகளை எல்லாவற்றையும் நீர் மன்னித்து தகப்பனை ஸ்தோத்திரம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவை நீர் கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறேன். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.